ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷாஸ் vlog. இன்றைக்கி நம்ம பாலாடையை வச்சு எப்படி நெய் செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் பாலாடையை இந்த மாதிரி ஒரு 30 நாளாக எடுத்து வச்சிட்ருக்கேங்க. சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அந்த கடாய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த பாலாடை அது எல்லாத்தையும் அந்த கடாயில் போட்டுக்கோங்க. இந்த ஆடைகள் எல்லாம் உருகி நல்லா பொங்கி வருங்க. அதனால கொஞ்சம் பெரிய கடாயை எல்லோரும் எடுத்துக்கோங்க. பாலாடை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, வெளியில் வச்சிடாதீங்க. இந்த பட்டர் எல்லாம் நல்லா உருகிருச்சுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அதாவது அரை கடாய் இருந்துச்சுல இந்த பட்டரை, இதை 1/4 கடாய் வர அளவுக்கு நல்லா வத்த விட்டுக்கோங்க. இது அடி பிடிச்சிடாம அப்பப்போ நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அதான் சுற்றி உள்ள ஆடைகள் எல்லாத்தையும் எடுத்து உள்ளேயே போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா நெய் திரிய ஆரம்பிக்குதுங்க. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ நம்ம கருவேப்பிலையோ இல்லாட்டினா முருங்கைக்கீரையோ நம்ம யூஸ் பண்ணி நெய்யை முறிய வச்சுக்கலாங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை போட்டு நெய்யை நல்லா முறிய வச்சிடலாங்க. முன்னாடியெல்லாம் நெய் இல்லாத சாப்பாடே இல்லைங்க. ஆனால் இப்போ காலம் ரொம்ப மாறிடுச்சு. நிறைய பேர் நெய்யே சாப்பிட்றதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா வெயிட் போட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த நெய்யில் என்னென்ன சத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதில் விட்டமின் ஏ, இ, டி, கே, ஒமேகா 3 மற்றும் ஒமேகா 6 அப்படின்னு நிறைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, முக்கியமாக லினோலிக் அமிலம் மற்றும் பியூரிக் அமிலம்னு நிறைய இருக்குதுங்க. இதெல்லாம் நம்ம உடம்புல இருக்கிற எலும்பு இருக்குல்ல, அதெல்லாம் வலுவாக்குறதுக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதுக்கும் இது யூஸ் ஆகுதுங்க. இப்போ பாருங்கள், நெய்யெல்லாம் மேலே வந்துடுச்சு. கீழே பாருங்கள் நல்லா தெளிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மேலாப்பில் ஃபுல்லு நல்லா நெய் வந்துடுச்சு. இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளவுதாங்க, சுத்தமான வாசனையான எளிமையாக செய்யக்கூடிய மணமணலான நெய் ரெடி. இதை எல்லா வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.